ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதெல்லாம் அரசியல் தலைவரா நீ ஜப்பானில் கல்யாணராமன் மாதிரி பேசுற நீ திடீர்னு வந்து 67 71 பேசுற உனக்கு அரசியல் அறிவு இல்ல. அதனால தான் அப்படி இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் பிச்சை எடுக்க போறாங்க எல்லாரும். அந்த கூட்டத்தை நம்ம கொண்டு வரலாமா அப்படின்னு அரசியல் படுத்துறதுக்கு முதல்ல தலைவருக்கு அரசியல் தெரியும். வெறித்தனமான பேச்சு, அப்புறம் நாமக்கல்லே அதிர்கிறது. இப்படி எல்லாம் கூடும்போது நீங்க வந்து பெரிய அந்த விஜய்க்கும் அந்த மக்களுக்கும் வந்து நீங்க வெறியேத்துறீங்க. கவலைப்படாம ஓடனவன நம்ப வேண்டாம். இல்ல அதுக்காக அங்க போய் உதவி செஞ்ச அரசாங்கத்தையும் போலீஸையும் நம்ப வேண்டாம். அவ்வளவுதான். அங்க போலீஸ் பெரிய ரோல் பண்ணிருக்கு. நான் கூட எதை நினைச்சேன் பாத்திரலாங்கிறது. அதை வந்து அது பிரம்மையிலேயே அவர் வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாத்துக்கும் நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அது எப்படி பாதுகாப்பு? நீங்க கொடுக்கிற ஃபிகரை வச்சுதான் போலீஸ் பிளான் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு அவசரமா எப்படி பிரேத பரிசோதனை செஞ்சாங்க? கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், பணக்காரங்க சாக்ரிஃபைஸ் பண்றேன் ஈஸி. வருமானத்தை விட்டுட்டு வரதோட சொத்தை விட்டுட்டு வருவாரா? ஏன்னா சொத்தை விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. காசினோல வந்து உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆர்வத்தை ஊட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொன்னா, கடைசியா ஜெயிப்பது காசினோ தான். அந்த காசினோ தான் பிஜேபி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியர் விஜய் சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் வேலாயுதபுரம் தமிழ்நாடே இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஊடகங்கள், அனைத்து ஊடகங்களும் பாவிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து அந்த மக்களை சந்திக்கவில்லை என்பது அது வந்து நம்ம வந்து சரி அந்த அதிர்ச்சியில் இருப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற விஜய் கட்சியின் இப்போ இது செய்தி தொடர்பாளராக இருந்த ஜெகதீஸ்வரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மனிதாபிமானமே இல்லாதவர்கள் அப்படிங்கிறார். நம்ம கூட அவர் வந்து ஏதோ கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு விட்டுருவோம். நம்ம மனிதாபிமானம் இல்லாத அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் மாநாட்டிலேயே 400 பேர் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. அதை அவருக்கு யார் திரும்ப சொன்னது? புஷி ஆனந்த். இன்னைக்கு தலைமறைவாக இருக்கும் புஷி ஆனந்த் வந்து அப்போவே மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பவுன்சர் தூக்கி போடுறது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரை மாநாட்டில் 5 பேருங்கிறாங்க. நாமக்கல்ல, கரூருக்கு முன்னாடி இந்த நாமக்கல்ல 40 பேர் மயக்கம். இதை பற்றி ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அதில் முக்கியமான ஜெகதீஸ்வரன் சொல்கிறேன். ஏன் ஜெகதீஸ்வரன் கோட் பண்ணால், அவர் அவங்க கூடவே இருந்து பார்த்தவர், அந்த கட்சி தொடங்கும் போது இருந்தவர். அதே மாதிரி மணிகண்டன் வீராசாமி அவரும் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை போய் இந்த சோகால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதே ஒரு ஏமாத்து வேலை தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தேவையில்லை. ஒரு நல்ல கட்சிக்கு, நல்ல கேடர் பேஸ்டு கட்சிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களே வகுத்து கொடுப்பாங்க. அது வேற ஒரு டிபேட். ஆனால் அவர் வந்து ஜானு ஆரோக்கியசாமிகிட்ட போய் சொல்கிறார், அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூகா அமைப்பாளர். இதெல்லாம் இல்லாமல் தான் 25 வருஷமா, நான் 60 வருஷமா தேர்தல் ஜெயிச்சு எல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் தான் இப்போ புதுசாக மார்க்கெட்டிங் டெக்னிக், டிஜிட்டல், அதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் தான். மார்க்கெட்டிங், டிஜிட்டல் கான்செப்ட் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம கேட்டதே இல்லை. தலைவர் போய் பேசுவார், கூட்டம் வரும், பிரச்சாரம் நடக்கும், திருவா போவார். இதுதான். அப்போ ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட வந்து கேட்குற, மதுரையில் 5 பேர் சேர்ந்தாங்களே, அதுக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கணும்னா 5 பேர் தானே இருக்காரு. 5 பேர் தானே அப்படின்னு சொன்னது அவர் சொல்றாரு. புஷி ஆனந்த் 400 பேர் வந்து மயக்கம், இது வெளியும் வரல. இந்த நம்ம ஊடகங்கள் இருக்குல்ல, பிரபலமான ஊடகங்கள் எதுவுமே இதை பற்றி எதுவுமே நமக்கு சொல்றது இல்லை. 400 பேர் மயக்கம் அவங்களுக்கு தெரியாத என்ன இப்படி இருக்கு. இப்போ மனிதாபிமானமே இல்லைங்கிறதுக்கு வேற நமக்கு ஒரு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்று, தாமதமாக வருவது அப்படிங்கிறது நடக்கும். அரசியல் கூட்டத்தில் எம்ஜிஆர் வந்து 8 மணி நேரம், அண்ணா வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தாமதம் வருவார். அவர் ஏன் தாமதமாக வர்றாருன்னா, அவருக்கு வரிசையாக மீட்டிங் பேசிக்கிட்டே வருவார். அங்கங்கே வந்து 100 பேர் 200 பேர் 500 பேர் இரவு முழுதும் பயன் பண்ணுவாங்க. கலைஞர் அப்படி தான், ஜெயலலிதா கூட. அந்த பயண திட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்த கட்ட தலைவர்கள் 3, 4வது மட்ட மாவட்ட தலைவர்கள் எல்லாமே அதில் எல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. கரெக்டாக பக்காவாக நடக்கும். இருந்தாலும் தள்ளி போகும். ஆனால் விஜய் தாமதமாக இருக்கிறது தான் காரணமா? அவர்னா பெரிய பிரச்சார பீரங்கியா எல்லாத்தையும் சுற்றி வந்துகிட்டு இருக்காரா? இல்லை, அவர் வீட்டில இருந்து 8:45 நாமக்கல் அறிவிச்சது. ஆனால் 8:45 ஃப்ளைட்ல ஏறுறேன்னா அது வந்து அங்கே லோக்கல்ல மக்கள் எத்தனை மணிக்கு வந்தாங்க? 6:30 வர முதல் நாளே வந்து தங்கணும். அதனால இந்த கூட்டத்தை வச்சு முடிவு பண்றது தப்பு தான். இது பல இடங்கள்ல ஒரு கூட்டமாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்போ நீங்க வந்து 6 மணி இருந்தே வந்து இருக்காங்க. அப்போ நீங்க வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் சேருது. அதை உங்க ஐடியாவே கூட்டத்தை சேர்த்து விஜய் வந்து சந்தோஷப்படுது. இந்த நடிகர்களுக்கு ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. இந்த கைத்தட்டல், வெளியே போன பரபரப்பு, இதெல்லாம் அந்த மக்களின் ஆதரவெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏதோ கடவுளுக்கு நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலே சுயமோகம் ரொம்ப அதிகம்.
அப்போ அந்த பிம்பத்தை ஊதி பெருக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பின்னால் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு. சரி, லேட்டாக வராரு. வந்த 6 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நாமக்கல் மீட்டிங் எத்தனை மணிக்கு நடந்துச்சு? ஒரு நாள் 5 மணி நேரத்துக்கு மேலே 12 மணிக்கு தான் நடந்திருக்கு. அப்போது ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்கல்ல, நீ ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சுக்குவ, ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் தண்ணி கொடுக்கணும், அவங்க உணவு கொடுக்கணுமா? ஆர்கனைஸை தான் பண்ணணும். இப்போ திமுக மீட்டிங் நடந்துச்சுல அதே ஊரில், கரூர் மீட்டிங்கில் 1 லட்சம் பேர் எவ்வளோ அதுக்கு மேலே வந்தாங்க. எல்லாருக்கும் வந்து சாப்பாடும் தண்ணி எல்லாம் வச்சு அவ்வளோ ஆர்கனைஸ் பார்ட்டிஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அனுபவம் இருப்பவர்கள். இது அனுபவம் இல்லாத மட்டும் இல்லை, மக்களை பற்றி சொத்து கொஞ்சம் கூட விஜய்க்கு எந்தவித அக்கறையும் இல்லைன்னு எப்போ தெரியுதுன்னா, திருச்சியிலே பார்த்தோம். இவர் காரில் வராரு, அவர் வென்யூவில் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மரக்கடைனா. பழைய மாதிரி மீட்டிங் வந்து திருச்சியில் ஒத்தக்கடையில் நடக்கும். எம்ஜிஆர் மீட்டிங் நடந்துச்சு ஒரு தடவை, நான்லாம் போயிருக்கேன். அவர் 10 மணின்னு சொல்லி இவர் 7 மணிக்கு கடை 4 மணிக்கு வருவார். ஆனால் கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கும். நேராக அந்த இதுக்கு வந்து தனியாக ஒரு பாதை அமைச்சிருப்பாங்க. அந்த பாதையில் போய் மேடைக்கு அருகில் இறங்கிக்குவாங்க. தொண்டர்கள் வந்து கைகூத்து நிற்பாங்க, மேடை கூட்டிகிட்டு போவாங்க. போலீஸோட ரோல் கம்மியாக தான் இருப்பாங்க, தொண்டர்களே பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்கள் வந்து அங்கே ஏர்போர்ட்லேயே தகராறு, திருச்சியிலேருந்தே பிரச்சனை இருக்குது. இது முன்னாடியே நடந்திருக்கணும், எங்கேயாவது நடந்திருக்க வேண்டிய ட்ராஜடி. அப்போது அவங்க வந்து வராங்க, நீ வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிற, வெளியே வந்து கூட பார்க்குறதில்ல, அப்படியே வராங்க, பின்னாடி ஓடி வராங்க. அது எவ்வளோ மோசமான, அவங்கள என்ன ஒரு மந்தை மாதிரி தான் நடத்துகிற நான் வந்து என்னை பாரு அப்படியே சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்து இந்த ரசிகர் கூட்டத்தை பைக்கில் துரத்திட்டு வராங்க, பஸ்ஸில் இடித்து கீழே விழுவுறாங்க, பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா தொடர்ச்சியாக அதே மாதிரி கரூர் மீட்டிங் 3லேருந்து 10 வரைக்கும் டைம் வாங்கியதாக சொல்கிறாங்க. 10,000 பேர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு புசி ஆனந்தோட பேசுகிறாரு தலைவர், 12 மணிக்கு தொடங்குறாரு. என்னென்னா எதிர்பார்ப்பை கிளப்புறாங்க, கூட்டம் சேரணுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது கொலைகார ஸ்ட்ராட்டஜி பண்ணானது. கூட்டம் சேருதுன்னா அப்போ, ஆனால் அவர் வர்றது எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு மேலே வர்றாரு, 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே வர்றாரு, 6 மணிக்கு மேலே தான் வர்றாரு. அப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏடிஜிபி சொல்லியிருக்காரு 4 இடம் சொல்லியிருக்காங்க. முதல்ல பொது வெளியில் அவங்க தமிழக வெற்றி கழகம் அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல இல்லை, அதான் அவங்களோட வெர்ஷன். இப்போ என்ன நம்ம வந்து நான் வந்து இவங்கள தான் நம்புறேன், போலீஸ் ஏன் நம்புகிறேன், அரசாங்கத்தை ஏன் நம்புறேன்னா, இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்ததை கூட கவலைப்படாமல் ஓடினவனை நம்ப வேணாம், இல்லை அதுக்காக அங்கே போய் உதவி செஞ்ச அரசாங்கத்தையும் போலீஸையும் நம்ப வேணும். அவங்கள தான் அங்கே போலீஸ் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அதுதான், அதனால் இவங்களை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இவங்க போய் சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் பவர் கட் பண்ணி சொன்னது யார்? தாவேக்கா. ஏன்னா மேலே யார கம்பியில். ஆனால் இவர் என்ன பேசுகிறாரு, கரண்ட் கட் பண்ணுறீங்களா சிஎம், ஏதாவது இப்போ அப்படியே கெடுபிடி இருந்தால் கூட இவர் உடனே சிஎம்க்கு சவால் விடுறாரு, பார்த்துடலாங்கிறார். இன்னொன்று அவர் பேசுறது பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையில் கூட்டம் வரும்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 சனிக்கிழமை வந்த பிறகு 3ஆவது சனிக்கிழமை நான் கூட ஏதோ நினச்சேன், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, நான் கூட ஏதோ நினச்சேன், பார்த்துடலாங்கிறாரு. என்னன்னா எனக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு. அதை வந்து அது பிரம்மையிலேயே அவர் வச்சுருக்காங்க, அப்படியே அந்த சந்தோஷத்துலேயே வச்சுருக்காங்க. ஓஹா நான் பெரிய ஆளுன்னு. அப்போ வந்து இந்த கரூருக்கு வருவோம். கரூரில் வந்து புதுவெளியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. புதுவெளியில் வச்சா இந்த பிரச்சனை வந்திருக்காது, நிறைய இடம் இருக்குது, வேண்டான்ட்டாங்க. இன்னும் 2 இடம் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து அந்த ரவுண்டான், நமக்கு ஊர் ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை, போயிருக்கேன். அது பக்கத்தில் ஆற்று பாலம் இருக்குது. இந்த கூட்டத்தை நம்பி அமராவதி பாலம் நல்லா பார்த்துருக்கேன். அந்த கூட்டத்தை நம்பி அங்கே போய் அதில் விழுந்து செத்துறேன். ஏன்னா எப்படி இருக்காங்க பாருங்க இந்த கூட்டம், மரத்து மேலே ஏறா. ஏங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் முதல் மாநாட்டிலேயே ஒரு பொதுச் செயலாளர் என்ன சொல்லுவார், என்ன அடுத்த நிகழ்ச்சி அப்படின்னு ஒவ்வொன்றா அறிக்கை எது சொல்லுவார், இதெல்லாம் நிகழ்ச்சி நடக்க போகுது, எல்லாரும் அமைதியாக இருங்கள், இதெல்லாம் சொல்லி, நீ வந்து மரத்தில் ஏறாத, கீழே இறங்கு, கரண்ட் கம்பியில் ஏறாத அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து இன்னும் ஆர்கனைஸ்டாக தான் நடத்திருக்கணும். நீங்கள் போலீஸ் சொன்னது கேட்டிருக்கணும், போலீஸ் சொன்னது எதுவுமே கேட்கல, அது இருக்கட்டும். இப்போ இந்த நெருக்கடியான வேலாயுதம் பாளையமா அங்கே தான் நடந்திருக்கு. அந்த இடம் எல்லாமே சொல்கிறாங்க 10,000 பேர் சொல்கிறீங்க. ஆனால் இவர் நாமக்கல்லேருந்து வர வழியிலேயே அங்கேயே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரை முகத்தை காமிக்க மாட்டேங்க. அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, ஆக்சுவலாக அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற அந்த அவங்க பண்ணுற விஷயம், இதெல்லாம் பண்ணுங்கிறாங்க. அப்போ என்னென்ன வந்தோடனே அந்த கூட்டம் வந்து பின்னாடியே வருது. இந்த 10,000க்கு மேலே கூட்டம் வந்துடுது. நீ 10,000 சொல்லி 27,000 கொண்டு வந்தால் போலீஸ் என்ன பண்ணும்? இப்படி நடக்குது. இல்லை அது அவங்க ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ வீடியோ அது ஒன்று பரவுது, நாங்கள் 10,000 வரும்னு சொல்லுவோம், அது தானா 10 லட்சம் தானா தலைவரை பார்க்க வருது. ஆமா, எல்லாத்துக்கும் நீங்க தான் பாதுகாப்பு. அது எப்படி பாதுகாப்பு? நீங்க கொடுக்குற ஃபிகரை வச்சு தான் போலீஸ் பிளான் பண்ணுவாங்க. 10,000 பேர்னா இவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி 10,000 பேருக்கு நீங்க வந்து 20,000 பேர் போலீஸா போட முடியாது. இந்த கூட்டத்தை பத்தி நமக்கு தெரியும்ல, எங்கேயுமே மரக்கடையில் என்ன பண்ணாங்க, கடையெல்லாம் உடைச்சாங்கல்ல, எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்கல்ல இவங்கெல்லாம்.
அப்போ இவங்களை நம்பி வந்து இவங்க பேச்சை கேட்க முடியாதுங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனுதாபம் தெரிவிக்காத கூட்டம் நேராக கோர்ட்டுக்கு போகிறான், சிபிஐக்கு போகிறாங்க. அப்போ அவங்கள நீங்கள் நம்புவீங்களா? நான் போலீஸை நம்புவேன், கவர்மெண்ட்டை தான் நம்புவேன் நான். ஏன்னா இவங்களை நம்ப முடியாதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓடி போயிட்டார். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸை பற்றி திட்டுறீங்க, இல்லை போலீஸ் இல்லை அப்படிங்க. என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்தோடனையும் நாமக்கல்லில் உள்ள கரூரில் உள்ளே வந்தோடனையும் என்னை பைபாஸில் இருந்து இங்கே வந்து போலீஸ் இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது, மனமார்ந்த நன்றின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் போலீஸ் சொன்னதை கேட்டாரா? அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது தெரியுமா, போலீஸ் 50 மீட்டருக்கு முன்னாடி இருந்தே பேசுங்க. அந்த போலீஸ்க்கு நீ நன்றி உடையவனாக இருந்தால் நீ வந்து அவங்க சொன்னதை கேட்டிருப்பில்ல, நீ அந்த கூட்டத்துக்குள்ளே போகிற மறுபடியும் அது ஒரு நெருக்கடி உருவாக்குது. இது ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்து போலீஸ் அப்புறம் வந்து இந்த சதி கோட்பாடு எப்படி செந்தில் பாலாஜி எங்கே வந்தார், இந்த இன்னொன்று இந்த இதெல்லாம் நடக்கும்போதே வார்ன் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வேணும் இங்கே வந்து அது வருது, வீடியோலேயே வருது. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வேணும், மயக்கம் போட்டு விடுவாங்கன்னா ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்கப்பா, அவ்வளோதானா, நீ இறங்கியிருக்கணும், இறங்கினா பிரச்சனை, உன்னால் முடியாது. ஆனால் அவர் அதை பற்றி கவலையப்படல, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கார், பாட்டு பாடுறாரு, என்னவோ பண்ணுறாரு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைட்டு விழுவுதில்லை, அதுக்கு காரணம் அவங்க உள்ளே பூந்து அது மேலே ஏறிட்டாங்க, உள்ளுக்குள்ளே தானாகவே இது அவங்களே ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் இவங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் போலீஸையும் அரசாங்கத்தையும் ப்ளேம் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இது வந்து திட்டமிட்ட இது வந்து ஒரு கூட்டத்தை காமிச்சு பிரம்மாண்டமான ஒரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இவங்க வந்து ஒரு வியூக வகுப்பாளரை வச்சு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஒரு திட்டமிட்ட ஒரு இது செய்கிறாங்க கூட்டத்தை காட்டுறது அப்படி சொல்கிறீங்க. அவங்க வந்து சதி நடந்திருக்கு, ஆளுங்கட்சியோட சதி நடந்திருக்குன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி எப்படி டக்குன்னு வராது, நான் சொல்றேன். அதுக்கு மருத்துவமனையில எப்படி டாக்டர்ஸ் இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க, தெளிவான விளக்கம் வந்துருச்சு. எல்லாமே டக் டக்குன்னு எப்படி நடக்குது, ஏன்னா செந்தில் பாலாஜி கேட்கறாங்களே, எங்க செந்தில் பாலாஜி கரூர், அவர் இருந்த இடம் வந்து கலைஞர் அறிவாலயம். அங்க இருந்து இந்த சம்பவம் இந்த ஆஸ்பத்திரி இருக்கிற வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ரூட்டேக் போட்டாங்க கூகுள் மேப்பை வச்சு, போன 3 நிமிஷத்துல ரீச் பண்ணலாம். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர் உடனே போகாம வேற யார் போவாங்க? அதுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் போயிருக்காரு, MR விஜயபாஸ்கர், இவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு போகிறாங்க. அப்போ என்னன்னா உடனே மொபிலைஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க. மொபிலைஸ் பண்ணி பக்கத்தில் இருந்த ஊரில் இருந்து டாக்டர்ஸ் எல்லாரும் கொண்டு வராங்க. அவசரம் தானே, இவங்கள மாதிரி இல்லைல்ல. அதில் அந்த தமிழ் வெற்றி கத்துடைய வழக்கறிஞர் கேட்குறாரு, அது வீடியோ எல்லாத்துலையும் இருக்கு, ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ அவசரமாக எப்படி பிரேத பரிசோதனை செஞ்சாங்க, அது உண்மையிலுமே அங்கே பாதிக்கப்பட்டு வந்த பிரேத பரிசோதனையா, அந்த பாடியா இல்லை ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்த பாடியா? அதெல்லாம் வந்து அதாவது நீங்கள் செந்தில் பாலாஜி உள்ளே போகிறது, இவங்கெல்லாம் போகிறப்ப இருந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ அறிவு இருக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம். உள்ளுக்குள்ளே வந்து முன்னாடி இருக்கிற பேஷண்ட்டாக இது விசாரணையில் வெளியே வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல பேர் ஜேர்னலிஸ்ட் சொன்னது, நமக்கு வந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து வரும்போதே பல பேர் இறந்துட்டாங்க, இல்லை மூச்சு திணறாங்க. அங்கே இருக்கிற அந்த பசங்களை சின்ன பசங்கள்லாம் ஆல்ரெடி டெட்டு, தூக்கிட்டு வரும்போதே டெட் மாதிரி தான் இருக்குது. அது விசாரணையில் வெளியே வரும். ஆனால் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரல. உங்கள் அமைப்பாளர்கள், லோக்கல் அமைப்பாளர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ரோல் கிடையாது. நீங்கள் வேணாம், நீ வந்து ரொம்ப டாக்டிக்கல் என்ன பண்ணி துண்டெல்லாம் தூக்கி போட்டுரு, நீ தொண்டராகவே வராது. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனா நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் தமிழகத்தையே காப்பாற்ற போகிறோம், நாங்கள் தான் தலைவர் வந்துட்டார், வெற்றி தலைவர்னு ஒரு பத்திரிகையாளர் கூறுறாரு, அவருடைய அட்வைசரா, அவர் நிர்மாண பெரிய பிரபல வெற்றி தலைவர், வெற்றியை பெறது மாதிரி எப்படி தலைவர் ஆனார், அது விடுங்க. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அவர் போயிட்டார், உடனே திருச்சிக்கு வந்து நேராக போய் ஏர்போர்ட்டில் பதில் கூட சொல்லலை. அப்போவே இடிஞ்சு போலையா, இல்லை அப்புறம் தான் இடிஞ்சு போனீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு என்ன உடனே என்ன தோணும், ஐயோன்னு தானே தோணும். நான் உங்கள் நண்பர் பார்த்தீங்களா சார், ஒரு பத்திரிகையாளரே இவ்வளோ அனுபவத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அவர்கிட்ட சம்பவத்தை வந்து கிளம்புறாரு, திருச்சி ஏர்போர்ட்ல ஏதாவது சொல்லுவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? நிச்சயமா சொல்லணும் எதிர்பார்த்தீங்க? ஆமா, நான் எதிர்பார்த்தேன். அது பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த எதிர்பார்ப்பை கிளப்புறது இருக்குல்ல, அது வந்து கட்சிக்கார அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா பிஜேபியோட ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு திருமாவளவன் ஓப்பனாக குற்றம் சாட்டிட்டேன், பிஜேபி கையில் எடுத்துருச்சுன்னு இருக்காங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தா தமிழகத்தில் வந்து இந்த திமுக வந்து இந்த இதை உடைக்கணும், திராவிடத்தை. முன்னாடியே அதிமுகவை துண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ திராவிட இயக்கத்தை உடைக்கிறதுக்காக எந்த வெப்பன் வேணாலும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஆளுங்கள் எல்லாமே ஒரு இது வரைக்கும் நமக்கு இருக்கிற கெஸ் தான். ஏன் சந்தேகம் வருதுன்னா, அது வந்து நேராக சிபிஐக்கு போகிறாரு. இந்த சிபிஐ விசாரணைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அஜித்குமார் கேஸ், அந்த எந்த ஊர் ஞாபகம் எனக்கு, அந்த கேஸில், அந்த மர்டர் கேஸில் சிபிஐ விசாரணைக்கு வந்து இவங்க விடுறாங்க, யார், அரசாங்கம்.
அன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணது யாருன்னா இதே ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை தள்ளி போடும் வேலை, இதனால ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு வீடியோ வந்துருச்சு. இன்னைக்கு சிபிஐ விசாரணை போறாங்கன்னா யாரோ அவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ சிபிஐக்கு வா, கோர்ட்டுக்கு போ. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும் மத்திய அரசின் நிறுவனங்கள் என்ன ரோல், இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எல்லாருமே வந்து யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னு. அதே வந்து ஒரு கூட்டணி கட்சி மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாமே. என்டிஏ கூட்டணி வந்து கட்சிகள் மட்டும் இல்லை, இந்த அமைப்புகள்லாம் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்குது, பிஜேபி கூட்டணியில். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுவும் முதல்ல வந்து உங்கள் கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சதி கோட்பாடுங்கிறத வந்து உருவாக்குறாங்க. அது வந்து எப்போ ஒரு நாளைக்கு பிறகு, அது வரைக்கும் அமைதியாக இருக்குது. இதில் என்ன ஊடகங்களோட ரோல் இருக்குது. அப்போ சந்தேகம் வலுக்குது, நாங்கள் காப்பாற்றுறோம் வாங்கன்னு யாரோ சொல்லியிருக்க மாதிரி இருக்குது, நீ சிபிஐக்கு வா அப்படின்னு சொல்லி. சிபிஐ எடுத்தவங்களே சிபிஐ போகிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களோட ரோல் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே நான் வந்து 39 வருஷம் அதில் மீடியாவில் பிரிண்ட் மீடியத்தில் இருந்தால் இப்போ தான் டெலிவிஷன் இதெல்லாம் வருது. ஆனால் இவ்வளோ பொறுப்பற்ற ஒரு ஊடகத்தை பார்த்தா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இவங்களே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி மாறி, வியூக வகுப்பாளர் மாதிரி அவர் நீலாங்கரை வீட்டில் இங்கே தான் இருக்குது நீலாங்கரை வீட்டிலேருந்து அவர் குளிக்கிறாரு, பல்லு தேய்க்கிறாரு மட்டும்தான் காமிக்கல, மற்றபடி அவர் ட்ரெஸ் மாற்றுறாரு இது மட்டும் காமிக்கல. வெளியே வர்றதுலேருந்து கண்டினியூஸாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, வரும்போது எதிர்பார்ப்பை கிளப்புறாங்க. அது வந்து இப்போ காத்து இருக்கிறவங்களுக்கு அது ஒரு செய்தியாக கூட இருக்கு. அந்த செய்தியை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, அந்த செய்தியில் என்ன சொல்லணும், தாமதமாக வருகிறான்னு சொல்லணும்ல, தாமதமாக வர்றதை கிரிட்டிசைஸ் பண்ணல ஒரு மீடியா. அது செய்தி இப்படியா சொல்லுவீங்க, இங்கே வரான்னு சொல்லி. சரி, அப்படி வரவர் வந்து லேட்டாக வராருங்கிறத நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. அதை இன்னைக்கு வரைக்கும் தாமதத்துக்கு எந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். விஜய் தரப்புல இருந்தோ அதாவது ஏன் தாமதம், 8:45க்கு நீ ஏன் இப்படி வர, 8:45க்கு அங்கே இருக்க ஏங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வந்திருக்கான். எதுக்காக விளக்கம் கொடுத்துருக்காங்க. மீடியாவோட ரோல் என்னன்னா, ஏறக்குறைய விஜயின் ரசிகர்களாக மாறி விஜயின் பாட்டே போடுறாங்க. உங்கள் விஜயின் பாட்டு வந்து நான் நினச்சிக்கிட்டு என்னென்னா, அந்த ஏதோ அங்கே போகிற மக்கள்லாம் அவங்க பாட்டு வச்சுட்டு போகிறாங்க. இது வந்து அந்த இவங்க சேனல்லே போடுறான். அப்புறம் என்ன தலைப்பு பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் ஏதோ ஒரு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பேச்சு. என்ன ஏன் தெரியுமா வெறித்தனங்கிற, அந்த சினிமா மாய இருக்குல்ல மக்களுக்கு. இன்னொன்று அவர் பேசுகிற விஷயங்களை பாருங்கள், அவரோட அரசியல் பாருங்கள். நாகப்பட்டினத்தில் பேசுகிறாரு, பல விஷயங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே வந்து பலரும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமானது வந்து எனக்கு தெரிஞ்சது வரலாறு, எனக்கு தெரியும், இந்த திராவிட இயக்க வரலாறுன்னு தெரியும். அங்கே இருந்த ரயில்வே தொழிற்சாலை ஏன் வந்து இன்னும் கட்டலைங்கிறாரு. அது என்ன சொல்கிறது, தற்கொலைத்தனமாக, அது வந்து வரலாற்று அறிவு இல்லையா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலே நடந்ததுன்னா 1926 அங்கே ஒரு பணிமனை ரிப்பேர் பண்ணுறது தான், ரயில்பெட்டி தொழிற்சாலை இல்லை, ஐசிஎஃப்ல தான் இருக்குது. அப்போ பணிமனையை வந்து அங்கேருந்து பொன்மனைக்கு மாற்றுறாங்க, கோல்டன் ராக். இப்போ அங்கே தான் இருக்குது. திருச்சி பொன்மலை. நீங்கள் வந்து திருச்சிக்கு போகும்போது ஜங்ஷனுக்கு முன்னாடி பொன்மலை ஸ்டேஷன் தான் வரும், அங்கே மாற்றுறாங்க. இன்றைக்கும் இருக்குது. அது வந்து அங்கே பெரிய குடியிருப்பெல்லாம் இருக்குங்க. மாற்றும்போது அங்கே வந்து ஸ்ட்ரைக் வருது நாகப்பட்டினத்தில். அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து எங்களுக்கு வந்து திடீர்னு மாற்றுறீங்க, நீங்கள் எங்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லி பெரிய ஸ்ட்ரைக் வருது. ஏறக்குறைய எல்லா கட்சியும் போகிறாங்க அந்த ஸ்ட்ரைக். ஆனால் முக்கியமான ஒருத்தர் போனார், பெரியார் அந்த ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டு அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆன உடனே பார்த்தா பி. சுப்பராயன், இது சுப்பராயனை பற்றி பேசுகிறார்ல, ஆமாம், சுப்பராயன் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது சுப்பராயன் வந்து தலையிட்டு அவர் விடுதலை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து 1926 மாத்திர முடிவு பண்ணி 28 அங்கே பணிமனை கட்டி மாறிடுறாங்க. இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் எழுதி கொடுத்தது இது? அவருக்கும் தெரியல வரலாறு, அவன் கூட இருக்கிற பத்திரிகையாளரும் தெரியல, ஸ்ட்ராட்டஜிக்கு ஒன்றுமே தெரியல, தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே தெரியல. நீங்கள் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையை வந்து இப்போ சொல்கிறீங்க. 100 வருஷம், 2025. இன்னொன்று சொல்கிறேன், சுப்பராயன் தான் ரிசர்வேஷனை கொண்டு வந்தாருங்க. உண்மைதான், சுப்பராயன் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். கம்யூனல் ஜீவோன்னு சொல்கிறாரு. பார்க்கும்போது நம்ம ஆளுங்களும் ஒரே கம்யூனல் ஜீவோ பற்றுறாரு, இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறா, நமக்கு ஒரே குதூகலம் அடைஞ்சிரும். இடஒதுக்கீடு கம்யூனல் ஜீவோ வந்து 1921. ஆனால் அது வந்து 27 சுப்பராயன் காலத்தில் தான் நடைமுறைக்கு வருது. ஏன்னா அது தடுத்தவர்கள் வந்து அங்கே உள்ளுக்கு இருந்த உயர்ஜாதியினர் பிராமின்ஸ், அவங்க வந்து தடுத்திருக்காங்க. அதை பற்றி நிறைய தரவுகள் இருக்குது, நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு. பெரியார் திடல் போனீங்கன்னா இடஒதுக்கீட்டு வரலாறுல இதெல்லாம் வரும். அதை விடுங்க, இந்த இடஒதுக்கீட்டை அதில் பிராமின்ஸுக்கு இடம் இருந்துச்சு. இதை வந்து சுதந்திரத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அம்மா பங்கஜம் துரைராஜன் சொல்லி ஒரு அம்மா வந்து வழக்கு போடுறாங்க. நான் மெடிக்கல் காலேஜில் சேரும்போது இந்த மாதிரி இடஒதுக்கீடுனா எனக்கு பாதிக்கப்பட்டன்னு இது வழக்கு. பங்கஜம் துரைராஜன் என்பவர் வந்து அவர் அப்ளை பண்ணவே இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு, அவர் வழக்கு போடுறாரு. உச்சநீதிமன்றம் விசாரித்து இது தவறு, ஒரு செக்ஷனுக்கு மட்டும் கொடுக்க வந்து ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம், அரசியல் சட்டம் வந்து மதம், ஜாதி
இந்த அடிப்படை பாலினம் இந்த அடிப்படை நாங்கள் பாகுபாடு காமிக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு இது எதிரானது. ஆர்டிகல் 19 சொல்கிறாங்க. அப்படின்னு ஒன்று அந்த தீர்ப்பு தமிழ்நாடே வெடிச்சு பெரிய எழுச்சி ஏற்படுது. அதில் முன்னாடி நின்றது பெரியார். அந்த நேரத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு நேரு இறங்கி அரசியலமைப்பு சட்டத்தின் 1950 நடைமுறைக்கு வர அரசியல் 1900 இந்த போராட்டம் நடக்கும்போதே முதல் திருத்தமாக கொண்டு வராங்க. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அவங்களுக்கு நாங்கள் ரிசர்வேஷன் கொண்டு வரணும். அது சொன்னது ஏன் அதை பற்றி சுப்பராயன் நிறுத்துறதுக்கு என்ன தெரியுமா? அது வேண்டி செய்கிறது. சுப்பராயன் மட்டும் சொல்றீங்க, ஏன் அதுக்கப்புறம் அதுக்காக போராடினவங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க? நீங்க தான் கபட நாடக திமுக இல்லை, கபட நாடக திமுக தான் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு காரணம். அதுக்கு பிறகு இந்த திராவிட இயக்கம்னு பொதுவாக சொல்றாரு. ஆனால் 69% வரைக்கும் கொண்டு போன ஸ்டேட் இதுதான். அப்போ நீங்க சொல்ற தியரி எல்லாமே அடிபட்டு விழுந்துருது. அப்போ இது வேணுன்னே நீங்க ஒரு திமுக எதிர்ப்பு, திராவிட இயக்க எதிர்ப்புன்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரீங்க. அதிலும் குறிப்பாக திமுக எதிர்ப்புங்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா 1925 ஆர்எஸ்எஸ் வருது. அதே 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றுது. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தின் வழி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. இங்கே ஆர்எஸ்எஸ் வழி சனாதனம், வர்ணாசிரம தர்மம், ரிசர்வேஷனுக்கு அப்பெல்லாம் எதிரான எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு உயர் ஜாதியினரை காப்பாற்றும் ஒரு அரசாங்கம் அங்கே உட்கார்ந்துருக்கு. இங்கே பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு, அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, அறிவியல், பகுத்தறிவு இதெல்லாம் சொல்கிற ஒரு அரசாங்கம் இங்கே வந்திருக்கு. இது இப்போ தான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நேரடியான ஒரு மோதல் இங்கே தான் நடக்குது. அவங்க அகில இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் கொண்டு போகிறாங்க. 100வது ஆண்டு விழா நடக்கும்போது நாங்கள் இந்து ராஷ்டிரம் அமைப்போம். அதுக்காக போன எலெக்ஷனில் 400 சீட்டுனர் 412 சொல்லுவார், நமக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ என்னென்னா அவங்க கனவை தடுக்கிறது இன்னைக்கு 40 சீட்டு கொடுக்குறாங்க. இங்கேருந்து 3-4 எழுத தோடுறாங்களா, அப்போ அவங்க ஒவ்வொருத்தராக தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல ரஜினிகாந்த் ரொம்ப கிளவர். அவருக்கு வியாபாரம் தெரியும், அரசியல் எப்போ தெரியும், எப்போ அதை பேசணும், வியாபாரத்துக்காக அரசியல் பார்த்து அவருக்கு நல்லாவே தெரியும். கமலஹாசன் ஓரளவுக்கு குழப்பமாகவே பேசி குழப்பத்திலேயே முடிஞ்சிடுறது. இருந்தாலும் கடைசியில் அவர் ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு மையம்லாம் சொல்லிட்டு கடைசியில் திமுக சரண்டர் ஆகிட்டார். இப்போ இவங்களுக்கு ஆள் இல்லை. இப்போ அடுத்தது ஒரு ஆளை ப்ராப்பர் பண்ணுறாங்க. சீமான் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. சீமான் வழக்கம் போல் பெரியாரை தாக்கி திடீர்னு பெரியார் மேலே இது வருதுன்னா அவர் ட்ரை பண்ணாங்க. சம்பவம் அவர் கட்டுக்கு வரமாட்டான்னு என்ன வச்சாங்கன்னு தெரியல. அடுத்தது விஜய். சீமானுக்கு மேலெல்லாம் பெரிய பிம்பம் வச்சிருக்க ஒரு விஜய். குழந்தைகள் எல்லா தரப்புன்னு பெண்கள்கிட்ட இருக்கிற அவரை கையில் எடுக்கிறாங்க. இப்படி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் நடக்குது. அதை பெரிசாக கட்டமைப்புறதுல அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. அதுதான் உண்மையான சதி. இந்தியாவில் உண்மையான சதி தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட இயக்கத்தையும் இந்த ஆட்சியும் தகர்ப்பதற்கான ஒரு சதி, சனாதன சக்திகளின் சதி. அப்படிதான் நான் பார்க்குறது. அப்போ அந்த சதிக்கு தடையாரு அதை அதுக்கான அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, பேருக்கு கொள்கை எதிரி அரசியல். அது எவ்வளோ ஒரு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஸ்டேட்மெண்ட். யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கொள்கை எதிரி அப்படி சொல்கிறீங்க. கொள்கை எதிரிக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் என்ன? மாநில உரிமைகளை பறிப்பது, மொழியை திணிக்கிறது, நீட்டை கொண்டு வருது. அப்போ கொள்கை எதிரியோட அரசியலுக்கு எதுக்காம அரசியல் எதிரின்னு வேற ஒருத்தரை காமிக்கிறீங்க. அரசியல் எதிரி நீங்க காமிக்கிறோட கொள்கை என்ன? அங்க இருக்கிற கொள்கை எதிரிக்கு எதிராக கொள்கை. இதை யாரும் சொல்லணும்ல, இப்படி இருக்கவே முடியாது. அரசியல் எதிரி கொள்கை எதிரி தனியா பிரிக்கிறது ஆர்டிஃபிஷியலா பிரிக்க முடியாது. எல்லா கட்சிகளுக்கும் அரசியலும் இருக்கு, கொள்கையும் இருக்கு. அதே தப்பு. அப்போ இவருடைய இந்த அரசியல் அது யார் எழுதி கொடுத்த பேச்சுன்னு தெரியல. கொள்கை எதிரி அதை ரொம்ப கடுமையான வார்த்தை சொல்ல ஒரு பகுத்தறிவுக்கு எதிரானது, அரசியல் புரிதலற்ற ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். நீங்கள் கொள்கை எதிரிக்கு ஒரு அரசியல் இருக்குது, அரசியல் எதிரிக்கு ஒரு கொள்கை இருக்குது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லணும். அதுதான் ஒரு சரியானது இருக்கும். நீங்கள் எங்கே நிற்கலன்னு உங்களுக்கு குழப்பங்கள்லாம் வெளியே வருது. இவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் படிக்கிறாங்க. எப்படி தெரியுதுன்னா, மண் அரிப்பை மீன் அரிப்புங்கிறாரு, வரலாற்று தப்பாக சொல்கிறாரு, கடைசியாக நாமக்கல் மீட்டிங்கில் உளர்றாரு, சாரிங்கிறாரு. இதெல்லாம் கல்யாணராமன் பாட்டா? அதில் கமலஹாசனை எழுதி வச்சுட்டு வருவார்ல அந்த பாட்டில், ஐயோ மறந்து போச்சுன்னு. அது என்ன அரசியல் தலைவரா நீ ஜப்பானில் கல்யாணராமன் மாதிரி பேசுற நீ? நீதிபதிகளும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. 10,500 பேர் தான் எப்படி நீங்க தீர்மானிச்சு சொன்னீங்க அப்படின்னு. அதை இன்னொரு கேள்வி கேட்டிருக்கு, கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப பிரச்சாரத்தை ஏன் நிறுத்தணும்? பிரச்சாரத்தை நிறுத்தணும். இந்த 10,000ங்கிற அசஸ்மெண்ட் அவங்க நல்ல கேள்வி. இது ஏன் திரும்ப சொல்றேன், இப்போ திமுகவும் அண்ணா திமுக இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லா அணிகளுக்கும் போயிடும்.
இன்னைக்கு தலைவர் இங்கே வராரு, முரசொலியில் வந்துடும் கூட்ட பிரச்சார பயணம் அப்படி ஃபுல் இது இட்டு வந்தோம். அப்போ என்ன அடுத்த கட்ட தலைவர்கள் மாவட்ட அளவில் அங்கே இருக்கிற வார்டு சைடில் வரைக்கும் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எங்கே யார் சேர் வாங்கணும், எவ்வளோ நிதி திரட்டணும், எங்கே இந்த லைட் செட் போடணும், எல்லாத்தையும் அப்போ முதல்ல இப்போ திருச்சியிலேருந்து ஒரு பிரச்சார பயணம் கலைஞர் தொடங்குறான்னு வச்சிங்கன்னா, திருச்சியில் வந்து பேசி அவர் முடிக்கும் போதே அடுத்தது மதுரை நோக்கி போகிறாருன்னா மணப்பாறைன்னு வச்சுக்கோங்க. மணப்பாறை ஒரு ரூட் இருக்குது. மணப்பாறை அது தேர்தலுக்கான, இல்லைன்னா வேறு ரூட் போவாங்க, பைபாஸ் ரூட்டு. மணப்பாறையில் வந்து வரும்போது அலர்ட் ஆகிடும். போலீஸ் மாதிரிங்க போலீஸும் அலர்ட் பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டர் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு அலர்ட் வந்து அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ என்ன அந்தந்த ஊரில் சின்ன சின்ன கூட்டமாக இருக்கும், அதை அட்ரஸ் பண்ணிட்டே போயிருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த ஒரே இடத்துல சேர்க்கறதுலாம் அவங்களுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்குது. நீ திடீர்னு வந்து 67, 71 பேசுகிற உனக்கு அரசியல் அறிவு இல்லை. அதனால தான் அப்படிலாம் அப்போது அந்த ஆர்கனைசேஷனுங்கிறது வந்து உனக்கு இல்லை. ஏன்னா இப்போ மாவட்ட தலைவர்கள் கொடுங்க, இன்றைக்கி மாவட்ட தலைவர்கள் நிர்வகிக்கல. அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட தலைவர் ஒருத்தர் இருக்கான், வேறு எங்கேயுமே எதுவுமே நிற்கல, இது எங்கேயுமே நியமிக்கலை. ஆனால் இந்த அரசியல் இது வந்து ஒரு பெரிய அடுக்கு மாதிரி. இது தலைமை, பொதுச் செயலாளர், தலைவர், துணை பெரிய ஒரு அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து கடைசி வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரணும். அவனுக்கு வரும்போது திரட்டணும், நம்ம இங்கேருந்து மக்களை திரட்டி கொண்டு வரணும். அப்போ என்ன இந்த நெட்வொர்க்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். திமுக அதில் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க முரசொலியில் வந்து ஒரு கடிதம் எழுதினாலே ஆர்கனைஸ் ஆகிறாங்க உள்ளுக்குள்ள. ஆனால் உனக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட எனக்கு நமக்கு யாரும் தெரியாது. புஷி ஆனந்த்னு ஒரு ஆள், ஏதோ ஒரு வார்டு எலெக்ஷன் இருக்கிற வார்டு அளவுக்கு இருக்கிற ஒரு தொகுதியில் அவர் அந்த தொகுதியில் ஜெயிச்ச ஒரு ஆளை வந்து ஒரு அட்வைசராக வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ இன்னொரு ஆள் ஆதவ் அர்ஜுனா, அவர் லாட்ரி சீட்டு மாதிரி தான். அது எங்கே லாட்ரி சீட்டு வைக்குமோ அங்கே போயிடுவார். அவர் முன்னாடி விசிகேல கொஞ்ச நாள் ட்ரை பண்ணார், அங்கே சரிப்படலன்னு இங்கே வந்துட்டார். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிறாரு. அந்த மேடையில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர் யாருமே உங்களுக்கு தெரியாது, மாவட்ட அளவில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த கட்டமைப்பை வச்சுட்டு நீங்கள் தமிழக அரசியலையே மாற்றுங்கிறது 100 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக இயக்கத்து கூட போட்டி போட்டு உங்களுக்கு நான் சவால் விடுறேங்கிறது அது வந்து கொஞ்சம் சிரிப்பு வரும்ல. அந்த அளவுக்கு இளைஞர்கள் வராங்க. இல்லை, இளைஞர்கள் வராங்க. அதாவது இளைஞர்கள் வராது எப்படி கட்டமைக்கிறாங்க? சினிமா மோகம்ங்கிறது நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு சினிமா மோகம்ங்கிறது முன்னாடி அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசியல் புரிதல் எப்படி பாக்குறீங்க? இல்லையே, புரிதல் அரசியல் புரிதல் பாக்குறாங்க. விஜய் மட்டும்தான் அவ்வளவுதான் பாக்குறாங்க. நீங்க அரசியல் புரிதல்னா டிபேட்டுக்கு வராரு ஒருத்தர், அவர்கிட்ட வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாங்க. அந்த ஒரு 5 கொள்கை நண்பர் ஒருத்தர் சொன்னார். 5 கொள்கை சொல்லி எதை எதுக்குறேன்னு அவருக்கு தெரியல. அது விடுங்க. இன்னைக்கு என்ன ஒருத்தர் சொல்றான், நேற்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. என்ன சொல்றான்னா, ஒரு சின்ன பையன் அவன் என்ன சொல்றான்னா, தமிழ்நாடு பிளாஸ்ட் கூட்டத்துக்கு இப்ப திருமாவளவன் இருக்கான்னு வச்சுங்களேன், 20 பேர் இருந்தால் கூட பிரமாதமாக அரசியல் பேசுவார். நான் பார்த்துருக்கேன் நேராகவே. கலைஞர் வந்து ஒரு கடிதத்திலே அரசியல் பேசுவார், ஜெயலலிதா பேசுவார், எம்ஜிஆர் கூட ஒரு அரசியல் பேசுவார். ஆனால் அரசியல் படுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். அந்த கூட்டம் வந்து எப்படி வருதுன்னா, பழைய மாதிரி இல்லை. இன்றைக்கி மீடியா டெவலப் ஆனதில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தவிர ரீல்ஸ் பண்ணுறவங்க ரூட்டுன்னு யாரோ ஒருத்தங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூட் இந்த ஒரு அமைப்பு தான் இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுல அவங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து சினிமா மட்டும் பார்ப்போம், அதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி டெலிவிஷன் வந்துருச்சு, டெலிவிஷன் போர் அடிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து ஃபோன்லேயே சினிமா பார்த்துடலாம். அப்போ என்னென்னா, இந்த பிம்பத்தை மறுபடியும் தக்க வைக்கிறதுக்கான அந்த மிகைப்படுத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜயோட சினிமாவில் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சரி அரசியல் சினிமா ஒன்று இருக்குது. அப்போ இவர் வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆளுங்கிறது எதுலேருந்து வராங்க, ஒரு விரல் புரட்சிங்கிறாரு. இவர் எங்கேருந்து வராரு, லண்டன்லேருந்து இங்கே வந்து பார்த்தா அவர் ஓட்டு இல்லை. ஓகே, ஓட்டு இல்லைன்னு அதுக்காக வந்து எல்லோரும் ஓட்டு போடணும், அதுக்கு பெரிய கேம்பெயின்லாம் போட. ஆனால் இன்றைக்கி நாட்டில் என்ன பெரிய பிரச்சனை, ஓட்டு திருட்டுல பற்றி அவ்வளோ பெரிய கேம்பெயின் நடக்குது. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல, நீ ஒரு விரல் புரட்சி பண்ணாடி 10 விரல் புரட்சி நீ பண்ண முடியாது. அந்த ராகுல்கிட்ட தான் இப்போ பேசிக்கிறதா சொல்கிறாங்க. எது அது இருக்கலாம், அது வந்து அரசியல் ரீதியாக அது எப்படி நகர்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. இவரை யார் கையில் எடுக்க போகிறாங்க, இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் பிச்சை எடுக்க போகிறாங்க எல்லாரும். அந்த கூட்டத்தை நமக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு அரசியல் படுத்துறதுக்கு முதல்ல தலைவருக்கு அரசியல் தெரியணும். எழுதி கொடுத்ததை பார்த்து, எழுதி கொடுத்து தப்பு இல்லை, பார்த்து படிக்குது. ஆனால் எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கும்போது அதை புரிஞ்ச வந்து படிக்க முடியும். நீ அந்த ஸ்டேஜில் நின்று படிக்கும்போது தான் மண் அரிப்பேன் மீன் அரிப்பும்ப நடவடிக்கையும்ப தப்பு. ஆதவர்ஜினா ஒரு சென்டென்ஸ் ஒழுங்காக பேச சொல்லுங்கள். இவங்க எப்படி இந்த கூட்டத்தை அரசியலமைப்படுத்த போகிறாங்க? நீ ரிசர்வேஷனை பற்றி ஒரு தப்பான ஒரு கருத்தை சொல்கிற, உண்மையான வரலாறு சொல்ல மாட்டேங்கிற. அப்போது அரசியல் படுத்தணுங்கிறது முக்கியம். அப்படி ஒரு கூட்டம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், வேறொரு எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, இந்த மீடியா வந்து ரீல்ஸ் பார்க்குறது வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டாங்களா. இப்படியே பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. நிமிஷத்துக்கு 2 ரீல் 2 நிமிஷம் ஓடுது ரீல்.
அந்த ரீல்ஸ் எல்லாம் என்ன காமிக்கிறாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிடிஎஃப் வாசன் ஒருத்தர், எனக்கு தெரியவே தெரியாது, பார்த்தா ஆர்ப்பரிக்கிறது ஒரு க்ரௌடு. டிடிஎஃப் வாசன் கரூருக்கு வரனா கூட இந்த கூட்டம் வரும். வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு கேவலமாக இருக்குது, அது வந்து வைரல் ஆகுது. அப்போ என்னென்னா இந்த மீடியாவோட ரோல் இருக்குல்ல, இப்போ வந்திருக்க நியூ கைண்ட் ஆஃப் மீடியா கலாட்டா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் அவனோட அறிவை சிந்திக்கவே கூடாது. முன்னாடி நாங்கள்லாம் மீடியாவில் என்ன வேலைன்னா, நக்கீரனில் கூட அப்படி தான், ஃப்ரண்ட் லைனில் அப்படி தான், ஹிந்துவில் அப்படி தான், எல்லா மீடியாவும் எக்கச்சக்கமாக செய்திகள் வரும். எல்லா செய்தியும் நம்ம போட முடியும். அப்போ அதை ஒழுங்குபடுத்தி தலைப்பு கொடுத்து சில செய்திகள் தான் நம்ம கொடுக்குறோம். அது வந்து முன்னாடி நாங்கள்லாம் மீடியாவில் பண்ணது, பழைய பாரம்பரிய மீடியான்னா எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று எங்கள் அனுபவத்தினுக்கு எது முக்கியமானது நாட்டுக்கு அப்படிங்கிறது நாங்கள் கொடுவோம். இன்றைக்கி இருக்கிற மீடியா என்ன தெரியுமா, எதை மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். எதையெல்லாம் பார்க்கக்கூடாது, கவனத்தை திசை திருப்பிட்டு இன்றைக்கி இருக்கிற முக்கியமான பிரச்சனையை விட்டு ஏதோ டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் போடுறது குடும்பம்லாம். அப்போ என்னென்னா இது ஒரு சைடில் நடக்குது. ஒரு சிலர் வந்து அவர் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறதும், அவரை காப்பாற்ற முயற்சி நடப்பதும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. ஆமாம், காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதில் பிஜேபியிலேருந்து எல்லாருமே காப்பாற்ற போய் திடீர்னு விஜய் மேலே வரும். அவர் இது வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தார், நடுவில் ஒரு 2 வார்த்தை விடுவார், ஒரு சென்டென்ஸ். ஆமாம், மத்திய அரசு திட்டுவார் தவிர அவங்கள வந்து அப்படி லைட்டாக அது நம்பகத்தன்மைக்காக தான். அது எப்படின்னா, உன்னோட டார்கெட் டிஎம்கே தான், உன்னோட காட்டு தமிழ்நாடு தான் காலி பண்ணணும். ஆனால் அவர் எல்லாரும் ஒரே சைடில் அட்டாக் பண்ணால், இப்போ நம்ம ஜேர்னலிஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மூத்த பத்திரிக்கைலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே ஒரு சைடில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடை திட்டுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி தான். விஜய் 10 பிரமிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தர் இன்றைக்கி வந்து நான் கூட கொஞ்சம் அசந்து போயிட்டாங்கிறாரு. நான்லாம் என்றைக்குமே விஜய் வந்தப்போ ஃபெடரலுக்கு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அவர் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை எனக்கு. நமக்கு ஒரு ஊடகத்தில் இவ்வளோ வருஷம் இருந்து இவ்வளோ அனுபவம் இருக்கிறவனுக்கு ஒருத்தன் நிற்க முடியாது, அரசியலில் இருக்க முடியுமான்னாங்க தான் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். முதல் இன்டர்வியூவில் என்ன தெரியுமா கேட்குறாங்க என்கிட்ட, ஃபெடரலில் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டாரு அப்படியே. நான் என்ன சொன்னேன், பணக்காரங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஈஸி, வருமானத்தை விட்டுட்டு வரதோட சொத்தை விட்டுட்டு வருவாரா? ஏன்னா சொத்தை விட்டுட்டு வந்தவங்களாம் இருக்காங்க, கட்சிக்காக சொத்தையே செலவழித்தவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து இது இன்னொன்று சார், இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டு எடுத்துட்டார், அது உங்கள் கவனத்துக்கு வந்து? ஆமாம், பார்த்தேன். ஏன் எடுத்தார்? நேபாளம் இலங்கை போல இங்கே ஒரு புரட்சி வரும். ஆமாம், அந்த அளவுக்கு இங்கே அடக்குமுறை இருக்குது, அரசாங்கத்துடைய இது இருக்குது, கருத்து சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி பதிவு போட்டால் கூட வழக்கு போடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, அடக்குமுறைனா திருச்சியிலே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்களே. நீங்கள் அடக்குமுறைனா அந்த ஏர்போர்ட்டில் நடந்தது, அதுக்கே வந்து அடக்கி காலி பண்ணியிருப்பாங்க. அடக்குமுறை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நேபாளத்தில் இருக்கிற அரசியல் உணர்வு எனக்கு தெரியும், அந்த மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்கள். நான் நேபாளுக்கு போயிருக்கேன். இலங்கையில் வந்து திடீர்னு ஒரு பெரிய புரட்சி நடக்குது, ஆனால் அவங்களுக்கு பெரிய அரசியல் மயப்படுத்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இலங்கை தான் முதலாக புதிய பொருளாதார கொள்கை வந்து இலங்கையில் 70களே அந்நிய நிறுவனங்கள்லாம் உள்ளே வந்து இலங்கையில் அந்த வெறுப்பு இருக்குது. நேபாளத்தில் வந்து ரொம்ப நாளாக இந்தியா விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் சைனா வந்தாங்க. அந்த நாட்டை வந்து நேபாளத்தில் இருக்க யூத்துக்கு எவ்வளோ இந்தியா மேலே எவ்வளோ கோவம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேபாளத்துக்கு வந்து பொருட்கள் செல்வது இந்திய வழியில் தான், லேண்ட் ரூட் தான், அவன் வந்து லேண்ட்லாக்ட் அது. அதை வந்து பிரதமர் மோடி வந்து நிறுத்தி வச்சிட்டாரு. அதனால் அந்த பெரிய பொருளாதார பாதிப்பு நம்ம நேபாளுக்கு போகும்போது இந்தியாவை தான் பெரிய எதிரியாக பார்க்குறாங்க. அப்போ அவன் இன்னொன்று மன்னராட்சிக்கு எதிராக போராடினவன். மன்னராட்சி தான் அங்கே நடந்தது எவ்வளோ வருஷங்கள். அந்த மன்னராட்சியே எதை போராடி பெரிய புரட்சி செஞ்சவங்க. அதேமாதிரி இலங்கையில் வந்து இலங்கை பிரச்சனை, இந்த ஈழப்பிரச்சனை, இதெல்லாம் வந்து அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அங்கே இருக்குது முன்னாடி. நீங்கள் இலங்கையில் நான் வந்து அந்த வெள்ளிக்கடை பிரச்சனை 83 நடக்குதுல்ல, அப்போ பல பேர் அகதிகளாக திருச்சிக்கு தான் வந்தாங்க. நான் திருச்சியில் இருக்கேன். அங்கேருந்து மாணவர்கள்ட்ட பேசினா அவங்க வந்து உலக அரசியல் அப்படியே அலசுவாங்க. நீங்கள் இந்த தாவே காலங்கிட்ட போய் பேசி பாருங்கள். அவன் விஜய் வந்து நாளைக்கு எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. இன்னொன்று அவர் என்னத்தை மாற்ற போகிற ஒரு எதை வச்சு இப்போது திமுகன்னு எடுத்திங்கன்னா இடஒதுக்கீடு, மொழி உரிமை ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு 100 வருஷம் பாரம்பரியம் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் தேசிய இயக்கம், பொருளாதார கொள்கை, மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு. பாஜக ஒரு கொள்கை இருக்குது, இந்துமயமாக்கல், இந்த ராஷ்டிராவின்னு ஒரு கொள்கை வச்சுருக்கான். இவருக்கு என்ன கொள்கைன்னு ஒரு இடத்துல கூட பேசலையே. நான் யாரை திரட்டப் போகிறேன், யார் எனக்கு எதிரி, இந்த நாட்டின் வறுமை, வேலையின்மைக்கு பொருளாதார காரணங்கள் என்னன்னு இவருக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? இது தனியார் மயம் என்பது எத்தனை வேலைகளை காணிப்பச்சுன்னு சொல்ல முடியுமா அவரால்? தெரியாது. அரசியல் படுத்துறதுன்னு சொல்கிறீங்களா, அரசியல் படுத்துறதுக்கு அரசியல் தலைவனுக்கு அறிவு வேணும். அரசியல் தலைவனுக்கு அறிவு இல்லை, நீ பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற எந்த கட்சியும் சீமான் பேசுகிற அரசியல் நமக்கு ஒத்துக்க முடியாது. ஆனால் அவர் அரசியல் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு சில நல்ல விஷயங்களும் பேசிடுறாரு அவர் திடீர்னு.
ஆனால் உனக்கு வந்து எழுதி கொடுத்து படிக்கிறது அது தெரியல, அதை பற்றி புரியுது எனக்கு. அதான் மறுபடியும் சொல்கிறேன், எழுதி கொடுத்து படிக்கிறது தப்பு இல்லை, புதுசாக வந்திருக்கீங்க நீங்கள். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். இப்போ நான் வந்து இந்த நோட்ஸ் வச்சுருக்கேன் இங்கே, நான் இதே உங்கள்கிட்ட திருப்பி சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இன்டர்வியூ? இது எனக்கு ஒரு இண்டிகேஷன் தான். எனக்கு இதை பற்றி புரிதல் இருக்கணும், முன்னாடியே இந்த வரலாறு தெரியணும், அரசியல் தெரியணும். அது எதுவுமே இல்லாமல் அரசியல் மயப்படுத்தாமல் மறுபடியும் சினிமா பிம்பத்தையே அவனுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வர அண்ணா வந்து பெரியார் பேராங்கிறாரு, அண்ணாவின் பேராங்கிறாரு, எல்லாமே வந்து அந்த சினிமா பிம்பத்தையே உள்ளுக்குள்ளே வளர்த்து 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 ஒரு அதான் நான் சொன்னேன், டிடிஎஃப் வாசன் ஒரு விதம் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், அஜித் நாளைக்கு வந்தார்னு வச்சுங்களேன், சும்மா அஜித் வராரு, இதே மாதிரி கூட்டம் வரும். ஆனால் அஜித்துக்கு வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கால. அப்போ விஜய் வர்றதுக்கும் அஜித் ஒரு இடத்துக்கு வந்தார்னா, இப்போ இந்த முளைக்கு வர்றது இங்கே தான் வீடு, அஜித் வீடு இங்கே தான் இருந்தார், எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்ப தான் இருந்தார், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார் ரொம்ப வருஷம். பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்தார். பர்த்டே கேக் ஒன்று தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் வெளியே வந்து கை கம்பர் கேக் வெட்டுவாங்க. அந்த கூட்டம்லாம் பார்த்துருக்கேன். அஜித் இன்னைக்கு வந்து திருவான்மையூர் ஸ்கொயருக்கு வராரு அப்படின்னா 10,000 மடக்கு வருவாங்க. விஜய்க்கு என்னென்னா இதை வந்து பயன்படுத்தி, இந்த இமேஜை பயன்படுத்தி ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு உருவாக்குறான். அந்த மணிகண்டான்னா யாரோ சொல்கிறார், அவர் கான்செப்ட், நீங்கள் இப்படி வர வேண்டும், இப்படி திரும்பி பார்க்க வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு வரானுங்கல்ல, இவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீ இந்த லைட்டு இங்கேருந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப பக்காவாக மார்க்கெட்டிங் டெக்னிக். நீங்கள் சோப்பு விளம்பரம் இருக்குல்ல, சோப்பு விளம்பரம்லாம் பார்த்து 2 நிமிஷம் தான் ஓடும், ஆனால் அதுக்கான கான்செப்ட் ரொம்ப நாளாக ஓடும். அதே மாதிரி இப்போ சாக்லேட் விளம்பரம், ஐஸ்கிரீம் விளம்பரம், அது மாதிரியே அரசியல் விளம்பரம் ஆயிடுச்சு. அவ்வளோ மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் அது சொல்கிறாங்க. ஓப்பன மார்க்கெட்டிங். இந்தியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல விதைகள் போட்டிருக்கிறாங்க, இளைஞர்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களை விட இந்த மாநிலம் விழிப்புணர்வோடு இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ இப்படி ஒரு கூட்டம் போய் இப்படி சிக்கியிருக்க, உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்க அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்? அதை நான் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து நாம வந்து மற்ற மாநிலங்களில் தான் அப்படி இருக்குது, விழிப்புணர்வு இல்லை இங்கே எப்படி நடந்துருக்கு? இல்லை, நீங்கள் புதிய தலைமுறை வந்துக்கிட்டே இருக்குது. 15 வருஷத்துக்கு இந்த அரசியல் படுத்தல், இந்த கொள்கைகளை கொண்டு போகிறதுங்கிறது அரசியல் கட்சிகளோட ஃபெயிலியர் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். எல்லா கட்சிகளும் வந்து இந்த வரலாற்றையெல்லாம் சொல்லி நம்ம யாருன்னு சொல்லி தொடர்ந்து அவர்களுக்கு அரசியல் படுத்த வேண்டிய ஒரு பணியை வந்து கொஞ்சம் கை விட்டுட்டாங்க. அதிகாரம், எலெக்ஷன், இந்த எலெக்ஷன், அடுத்த எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், அப்புறம் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன்லேயே போகிறாங்க. அது ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல, அரசியல் எலெக்ஷன் ஜெயிச்சே ஆகணும். ஆனால் என்னென்னா கவனம் வந்து உங்களுக்கு கொள்கையை மக்களிடம் கொண்டு சேர்றது, இளம் தலைமுறை கொண்டு சேர்த்து நம்ம வெற்றி பெற்றோம். நம்ம வந்து இந்த நேரத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். இன்றைக்கி திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க, பாசறையெல்லாம் நடத்திக்கிட்டு பல இடங்களில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு, மோடி வந்த பிறகு இந்த பீரியடில் தெரியுது இது அப்படியே போக முடியாதுன்னு. உதயநிதி ஸ்டாலின் எழுதுங்க. அதுவே சிபிஎம் மாதிரி கட்சிகள் வந்து வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அரசியல் கட்சிகள் எடுத்திங்கன்னா சிபிஎம் மெம்பர்ஸ்லாம் பேசினா யங் பீப்புள் கூட நல்லா அரசியல் பேசுவாங்க. அதை வந்து ஒரு பெரிய கடமையாக இருந்துச்சு பண்ண வேண்டியது. இன்றைக்கி தேர்தல் ஓட்டு திருட்டுங்கிறத வந்து பரக்கலா பிரபு என்ன சொன்னால், நீங்கள் ரொம்ப 40 சீட்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சும்மா இருக்காதீங்க. இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேசினோ மாதிரி, கேசினோவில் போய் சூதாட்டம் நீங்கள் வந்து விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஜெயிப்பீங்க, ஒரு தடவை தோப்பீங்க, அப்புறம் 2 தடவை ஜெயிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவர் எல்லா அரசியல் கட்சி, திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணியை மட்டும் சொல்ல, கேசினோவில் வந்து உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பான், திடீர்னு தோக்க வைப்பான். ஆனால் உங்களுக்கு வந்து நம்பிக்கையை வந்து தளர விட மாட்டான், அந்த ஆர்வத்தை ஊட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொன்னால், கடைசியாக ஜெயிப்பது கேசினோ தான், அந்த கேசினோ தான் பிஜேபி. இப்போ என்ன பண்ணுறான்னா, உங்களை வந்து இப்போது பீகார் எலெக்ஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மீட்டிங் முந்தானது பீகார் எலெக்ஷனில் வந்து அநேகமாக ஜெயிச்சிருவாங்க எதிர்கட்சிகள், உடனே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேர்தல் களத்தில் இறங்குறது, இது ஓட்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறது. கன்னியாகுமரியில் 1 லட்சம் ஓட்டு போயிருக்குங்க, நமக்கு தெரியாது. 7 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, 7% ஓட்டு டிஃப்ரென்ஸு. 6 மணிக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல போலிங் முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஒன்று விடுவான். சாதாரணமாக 1%, 2%, 65%, 67, அவ்வளோ தூரம். உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா டிஃப்ரென்ஸ்? 7.5%. 7.5%னா என்ன, லட்சக்கணக்கான ஓட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பல இடங்களில் உங்களை ஜெயிக்க விட்றான், மறுபடியும் இப்படி பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து ஜெயிச்ச உடனே நீங்கள் சரி ஜெயிச்சிட்டோம் அப்படி போயிடுறீங்களே தவிர, தொடர்ந்து கேம்பெயின், இதெல்லாம் தான் பிரச்சனை அரசியல் கட்சிகளில். அப்போ தொடர்ந்து கேம்பெயின் பண்ணாமல் கேசினோ மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வந்துடுறோம்.
நீ தொடர்ந்து விழிப்புணர்வோட களத்தில் செயல்பட்டு ஓட்டு சேர்க்கறது, டெலீட் ஆகிறத பார்க்கறது எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் நீங்கள் சும்மா இருக்காதீங்கிறாரு. கேசினோ மைண்டுக்கு நீங்களும் அடிமையாகி விடாதீர்கள் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். ஸோ அரசியல் பணிங்கிறது ஆர்எஸ்எஸ் பற்றி என்னென்ன ஒரு விஷயம், அவனோட கொள்கை எல்லாம் வந்து மனித குலத்துக்கு எதிரானது. ஆனால் தொடர்ந்து மக்கள்கிட்ட போயிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறான், உள்ளுக்குள்ளே கோவில் தான் அவனோட யூனிட்டே. நம்ம வந்து கோவில் கூடாதுன்னு பண்ணல, கொடியவர்கள் கூடாம கூடன்னு சொல்கிறல, இப்போ கொடியவர்கள் கூடாமல் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டிலே இருக்குது. கோவில்கள் திருவிழாக்கள் மூலம் பக்தி மூலமாக வந்து அரசியலை கொண்டு போகிறான். பக்தி, தேசபக்தி, இதுதான் அவனோட சேலஞ்சு. அவனுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம சொல்கிற மதச்சார்பின்மை, இடஒதுக்கீடு அப்படியே மக்களுக்கு ஈஸியாக புரியாது. அப்போ ஈஸியாக சினிமாக்கார மாதிரி பேசினா மக்கள் இருப்பாங்க. அதை வந்து மாற்றுறது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை. இது அப்படிதான் நான் பார்க்குறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து முடிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.